அப்ப அது வந்து ராஜதந்திரமா நீங்க சொல்ல வர்றீங்களா? வெளியில வச்சிட்டு அதிமுகவுக்கு பலவீனமா இருக்கிறத விட உள்ள சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு பலத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு எடப்பாடின்னு எடுத்துக்கலாமா? இப்போ அவங்க வந்து அது ஒன்று நினைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்க வெளியில் இருக்கும்போது பாஜக கண்ட்ரோலில் இருக்காங்க. பாஜகவுக்கு அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு தாங்க வந்து உட்காருங்கிற எண்ணம் இருக்குது, நோக்கம் இருக்குது. அதை நிறைவேற்றுவதற்கு அவங்க 3 பேரை அவங்க பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. உள்ளே வந்தாச்சுன்னா அது அவங்க பயன்படுத்த முடியாதுல்ல. பாஜக வீக்கன் ஆகிடும்ல, அதுவும் இவங்களுக்கு அட்வான்டேஜ் தானே. இவங்களை வீக்கன் பண்ணிவிட்டு இவங்க இடத்துல தான் அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள வீக்கன் பண்ணிட்டு இவங்க மேலே வர்றது வாய்ப்பு இருக்குல்ல. இன்னொரு பெர்செப்ஷன் வாரில் வின் பண்ணுவாங்க. ஜென்ரலாக பெர்செப்ஷன் பிரிஞ்சிருக்காங்க, இவங்க என்னதை தேர போகிறாங்கன்னு சொல்கிற அந்த பெர்செப்ஷனை இவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது பயன்படும். ஆனால் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட ஒரு நெருக்கமானவராக தானே இருக்கிறாரு. அதான 3வது கண்டிஷன் இவங்க சொல்கிறாங்க. கூட்டணியை பற்றி இறுதியாக பொதுச் செயலாளர் தான் தீர்மானிப்பார். அதை அவங்க ஒத்துக்கிட்டதாக தானே சொல்கிறாங்க. அந்த கண்டிஷனாக அதனால் நீங்கள் சொல்கிற இந்த கேள்விக்கு தான் பதிலாக தான் அவங்க அந்த கண்டிஷனை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிக்கல் வரும் உள்ளே போனாலும்